உடம்பு முழுக்க உயிர் இருக்கு. ரத்த ஓட்டத்திலே உயிர் சக்தியா இருக்கு. ரத்த ஓட்டத்துல உயிர் சக்தியா பாயுது. இப்ப நம்ம ரத்த ஓட்டம் ஃபுல்லா என்ன பண்ணுது? இந்த எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரானுங்கிறாங்க பாருங்க, எல்லாம் போயிட்டு உடம்பு முழுக்க போகுது. அது பத்தாததுக்கு அது இன்னும் நிறைய சத்துக்களா இருக்கு. புரியுதுங்களா? பேர் வச்சுட்டே இருக்கலாம். அந்த கெமிக்கல் ரியாக்ஷனுக்கு, கெமிக்கலுக்கு பேர் வச்சுக்கிட்டே இருக்கலாம். அமினோ ஆக்சைடுங்களா சொல்றானா? அப்ப முதல்ல பயாலஜின்னு ஒண்ணு நடக்குது. பயாலஜிக்கல் சொல்லுவாங்கல்ல, பயாலஜிக்கல் ஃபாதர், உயிரியல். அப்புறம் வேதியியல் மாற்றம் நடக்குது. இதுக்கு பேர் ரசவாதம். கெமிக்கல் ஒன்னோட ஒண்ணு சேரும் போதும் ஒரு கெமிக்கலை ப்ரொடியூஸ் பண்ணுது. புரியுதுங்களா? அதுக்கேற்ற மாதிரி ஆர்கன்ஸ் எல்லாம் உருவாகுது. இதெல்லாம் உருவாயிடுச்சு. இதெல்லாம் உயிரோட தன்மையில தான் உருவாகுது. என்ன சொல்ல போனா இத உயிர் சக்தி, இத கால சக்தி, ஜீவசக்தின்னு சொல்றோம். அப்ப இந்த ஜீவசக்தி தான் இவ்வளோத்தையும் படைக்குது. அப்ப நீங்க இந்திரலோகம் தனியா, சிவலோகம் தனியா வைக்கணும். புரியுதுங்களா? சிவலோகத்துல முருகன் இருக்கான். இந்திரலோகம்னா யானை வந்துடுது. கரெக்டா? இந்திரலோகம்னா யானை வந்துடுது. அப்ப யானைய படைச்சது யாரு? யானைனா மூலாதாரம். விநாயகர் படைச்சது யாரு? சக்தி. சிவன். அப்ப சிவன் ஒண்ணு படைக்கிறான், சக்தி ஒண்ணு படைக்குது. ஆகாய சக்தியை சிவன் படைக்கிறான். ஆகாய சக்தியிலிருந்து இறங்கி வந்த சக்தி, சிவன்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்த சக்தி ஜீவனை படைக்குது. இவங்க ரெண்டு பேர் ரெண்டு ஆதாரமா இருக்கு. இதயம்ங்கிறதெல்லாம் என்னன்னா ரெண்டுக்கும் மிடில் பாயிண்ட். அவங்க ரெண்டு பேர் சேர்ற இடம்னு சொல்லலாம். உணர்ற இடம், லயமாகிற இடம். இதயம்ங்கிறது லயமாகிறது. இவங்க இங்க சேர்ந்துட்டாங்கன்னா உடம்பு முழுக்க இதயம் தான், ஒரு இதயம் இல்லை. இதயத்தோட உணர்வுலதான் இருப்பீங்க. கண்ணுல இருந்து தண்ணி வருது, ஒடுங்கி போயிருக்கீங்க, லயமா இருக்கீங்க. ஒரு நல்ல பாட்டு கேட்குறீங்க, லயமாயிருக்கு. அப்ப லயமாயிட்டா நீங்க எங்க இருக்கீங்கன்னா இதயத்துல இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்ப இதயங்கிறது என்னது? அதனாலதான் உள்ளம் பெரும் கோயில், லயம், ஆலயம்ங்கிறான். புரியுதுங்களா? மெர்ஜா வருதுங்குவாங்க. காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி கலந்துருகி அப்படிலாம் சொல்றாங்க பார்த்தீங்களா? அந்த உருகுதல் அப்படிங்கிறது இதயத்துக்கு. அப்ப இதய ஆற்றல் என்னது? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா இதயத்துக்கு சந்தோஷம். புரிஞ்சுங்களா? இவங்க ரெண்டு பேரும் எப்ப சேருவாங்க? புலனுக்கு ஏதாவது குடிச்சு அது கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்க, கொஞ்ச நேரம் அதை மறந்துடும். அதை மறந்துட்டு எது கிடைச்சதோ அதோடய இருக்கும். அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்துப்பாங்க. யோசிச்சுப்பாரு. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிடிச்ச பொருள் ரொம்ப தீவிரமா அதை வாங்கணும்னு நினைச்சீங்க, ஒரு செகண்ட் உங்களுக்கு மனம் நின்றுமா? அதுக்கு பேர் லயம். அந்த இடத்துல இதயத்துக்கு வேலை. அது பொண்ணோ, பொருளோ, பெண்ணோ, மண்ணோ, எது வேணா வச்சுக்க. சரி. அப்ப அந்த ஜீவன் தன்னைத்தானே வளர்த்துக்கிற தன்மை, அதுக்கு டிஎன்ஏ இருக்கு. டிஎன்ஏன்னா ஒண்ணு இல்லை, அது ஒரு ஒழுக்கம். இதுதான் ஒழுக்கம். டிஎன்ஏ தான் ஒழுக்கம். ஒழுக்கத்தை மீறி வளர முடியாது. அதுக்கு கொடுக்கப்பட்ட டிஎன்ஏல அப்பாவது அம்மாவது எப்படி இருக்கோ அதுக்குள்ளதான் அது வளர்ந்துடும். அது ஒரு ஸ்கேல். அது இதுதான் ஒழுக்கம். அப்ப இந்த ஒழுக்கத்துல உடல் வளருது. இந்த ஒழுக்கத்துலதான் நோயும் இருக்கு. அப்பாவுக்கு அம்மாவுக்கு இருந்த நோய் பல் வரிசை கூட சொல்லியிருக்கேன் நான். அப்பாவுக்கு இருந்த பல்லு அப்படியே அச்சு மாறாம அந்த குழந்தைக்கு வந்துடும். அம்மா கிட்ட இருந்தது ஏதோ ஒண்ணு அச்சு மாறாம அப்படியே வந்துடும். இந்த காலோட விரல் தெரியல உங்களுக்கு, பாத்திருக்கீங்களா? குழந்தைக்கு அப்படியே வந்துடும். இதெல்லாம் டிஎன்ஏ கிடைச்சிருச்சு. இப்ப இதுல நம்ம ஜீவசக்தியானா ஜீவசக்தி கிடையாது. ஏன்னா ஜீவசக்திக்கு தன்னைத்தானே வளர்த்துக்கிற தன்மை மட்டும்தான் எப்ப இருக்கு? மரத்தோட இருக்கும் போதுதான், தொப்புள் கொடியோட இருக்கும் போதுதான் அதுக்கு வேலை. தொப்புள் கொடி அறுபட்ட பிறகு தன்னைத்தானே வளர்த்துக்கிற தன்மை அது கிடையாது. அதுக்கு பிறகு யார் வளர்க்கணும்? உயிர் தான் வளர்க்கணும்.
உயிர் வந்து சுவாசம் கொடுக்கணும், அப்பதான் அதனுடைய அறிவு ஆக்டிவேட் ஆகும். அறிவுனா இது இந்த இடத்துல மெய் அறிவுன்னு வச்சு, அதாவது இந்த உடலுக்கு என்ன தேவை அப்படிங்கறத உடலே சொல்றது. எனக்கு பசிக்குது, எனக்கு தாகம் எடுக்குது, என்னால நிக்க முடியல, உட்கார முடியல, சொல்லுதா? அப்ப உடல் துன்பங்கள் எல்லாம் யார் சொல்லுவா? உடல் தான் சொல்லும். இதுக்கு உயிர் வேணும். அப்ப உயிர் வந்த பிறகு உயிர்கிட்ட உடல் துன்பத்தெல்லாம் சொல்லுது. இந்த உயிர் என்ன பண்ணுது? இந்த மனசை செயல்படுத்தி உங்களுக்கு தேவையானது வெளியில இருந்து எடுத்துக்கிறதுக்கான அறிவை. நிர்வாணமா இருந்த நாய் மாதிரி, நரி மாதிரி, பூச்சி புழு மாதிரி நிர்வாணமா இருந்த இந்த மனிதன் நிராயுத பாணியா தான் இருந்தான். இன்னைக்கு அவன் கையில எவ்வளவு ஆயுதம் கொஞ்சம் யோசிச்சு பாரு, எவ்வளவு படைச்சுக்கிட்டே இருக்கு. அவன் அறிவு எங்க போகுது? இந்த மங்கி கிங்னு ஒரு படம் பார்க்க சொன்ன, நீங்க பார்த்திருப்பீங்க. அதோட ஒளி மேல் உலகத்தெல்லாம் பாதிக்கும். இப்படி பார்த்தா மேல தேவர்களுக்கு எல்லாம் ஆபத்தா இருக்கும். அந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம்? அடுத்தது செவ்வாய்க்கு போறோம். ஊர் விட்டு ஊர் போனது வேற, நாட்டை விட்டு நாட்டு போனது வேற, நாட்டுக்கு போனது வேற, கிரகத்தை விட்டு கிரகம் போறோம். புரியுதுங்களா? அப்புறம் அடுத்த டார்கெட் என்னது? இந்த பால்வெளியை விட்டு இன்னொரு பால்வெளிக்கு போக முடியுமான்னு பார்ப்போம். புரியுதுங்களா? அப்ப பயணம் பண்றோம். சரி, இப்ப இந்த உடலை வந்து எப்படி வந்து எதெல்லாம் சேர்ந்து படைச்சதோ அதெல்லாம் திரும்பி எடுத்துக்கும். இந்த உடலை கொடுத்ததுக்கு காரணம் நீரு, நிலம், காத்து, ஆகாயம், இதுல மண்ணு. இவங்க எல்லாத்தையும் கலவையா கலக்கிறதுக்கு ஒண்ணு வேணும். என்ன வேணும்? அதான் சொல்லுவாரு, 6-7 மாதமாய் சொல்லுவார தோண்டிங்க. அப்போ ஒரு பானை, இந்த பானை செஞ்சாதான் இந்த பானையில அரிசியை போட முடியும், தண்ணிய போட முடியும். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் நெருப்பு கீழே பத்த வைக்க முடியும். சோ இது எல்லா கலவையும் இந்த பானைக்குள்ள உண்டு. அப்ப அந்த பானை மாதிரிதான் நம்ம உடம்பு. புரியுதுங்களா? பஞ்சபூதத்துல இயங்கிட்டு இருக்கு. அப்ப இந்த பஞ்சபூதத்துல இருக்கிற இந்த பானைக்குள்ள உயிர் வந்து தங்கு. அதனாலதான் என்ன கேட்கிறாரு உங்களை பார்த்து, பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ யாரு தெரியுமா உனக்கு? சரி, இறந்ததுக்கு பிறகு நீ இருக்கியா இல்லையா? புரியுதுங்களா? பிறக்கிறதுக்கு முன்னாடி யாரு நீங்க சொல்லிடலாம். பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் யாரையா இருக்க முடியும்? யாருமே இல்லையா? எங்க அப்பா அம்மா பெத்து போட்ட பிறகுதானே நான் ஒரு ஆளா வர முடியும். ஆனா அவர் அதை சொல்லல. இப்ப இங்க இயேசுல இருந்து எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இனப்பெருக்கத்துல பிறக்கலங்கிறாங்க. நாங்க கிளைம் பண்றாங்க. ஏசு என்ன சொல்றாருன்னா, இல்ல இந்த கல்யாணம் பண்ணி 2 பேர் சேர்ந்து வருவாங்கல்ல, அப்படிலாம் நான் வரல. புரியுதுங்களா? நான் ஒரு கன்னி பொண்ணுக்கு பிறந்தேங்கிறாரு. இதை நீங்க வெளியே எடுத்துட்டீங்கன்னா கேலி குத்தா போயிடும். இத உயிரா எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா அது கன்னி பொண்ணு தான். சக்தியில இருந்துதான் பிரியணும். இங்க சிவா வெறும் சாட்சி பாவம் தான். அப்பா வெட்டவெளி, ஆனா இங்க அப்பா உடல் உறவு இல்ல. நல்லா புரிஞ்சுக்கீங்க. வெட்டவெளிய சாட்சி பாவமா வச்சுக்கிட்டு இந்த சக்தி படைக்குது நிறைய. புரிஞ்சுங்களா? அப்படி பார்த்தா சக்தியில இருந்து வந்ததுதான் உயிர். அப்ப அந்த உயிருக்கு அம்மா தான் இருக்காங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? ஏன்னா சக்திங்கிறது 0 மதிப்பு. நீங்க அது ஒரு ஆளே கிடையாது. எப்பயுமே இந்த வெட்டவெளிங்கிறது 0 மதிப்பு, 0. அதுக்கு மதிப்பே இல்ல. சக்தி தான் 1. அந்த 1 தான் மைனஸ், அந்த 1 தான் பிளஸ். நீங்க கீழே இறங்குறதுனாலும் மேல ஏறுறதுனாலும் அந்த 1 தான். நேர் துருவமும் அதுதான், எதிர் துருவமும் அதுதான். வெட்டவெளிக்கு நேர் துருவமும் கிடையாது, எதிர் துருவமும் கிடையாது. புரிஞ்சா?